வெல்கம் டு தமிழ் காவியம். அடங்கா அபிமன்யு. பின்னர் அவரும் சசிரேகாவும் சேர்ந்து அவர்களை நோக்கி வந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளத் தொடங்கினர். மயக்கமடைந்த அபிமன்யு தங்கள் கைகளில் கிடப்பதை பார்க்கும்போது பரதனுக்கும் சுகந்தனுக்கும் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இவனை எங்கேயே முடித்து விடலாமா என்று யோசித்தனர். ஆனால் அங்கிருக்கும் அதிகரசன், வீரதாசன், ரணதுருவர் என்ற 3 மலைகளை பார்த்த பிறகு அவர்களையே அறியாமல் அவர்கள் முதுகில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. அது அவர்களுக்கு ஒருவித பயத்தை கொடுத்தது. அவர்கள் வேகமாக அபிமன்யுவை ஏரிக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் அதிகரசனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்று பயந்தனர். திடீரென்று ஒரு சக்தி வாய்ந்த குரல் அவர்களை நோக்கி கர்ஜித்தது. சிறுவனே, அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து வை. இல்லை என்றால் யார் என்னவென்றெல்லாம் பார்க்க மாட்டேன், வெட்டி பீசி விடுவேன் என்று மிரட்டியது ஒரு குரல். அது அமரோதய நிலையில் இருந்த ஒரு மனிதநாகத்தின் குரல். அந்த மனிதநாகம் குரலோடு நிற்காமல் தாக்குதலையும் துவங்கியது. பரதன் தன் குலத்தின் சிறப்பு முத்திரையை பயன்படுத்தி தன் பலத்தை துரிதமாக அதிகரித்தார். இரத்த புகை நுட்பம் செயல்படுத்தப்பட்டதும் அவர்களை சுற்றி ஒரு இரத்தக்கடல் பரவியது. மேலும் அனைவரின் கண்களுக்கு முன்பாக பரதனின் 6ஆம் நிலை சக்தி அமரோதய நிலைக்கு உயர்ந்தது. இதைக் கண்ட மனிதநாகம் சீறியது. அந்த சிறுவனை என்னிடம் ஒப்படைத்து விடு, இல்லையென்றால் நீயும் உன் குலமும் கற்பனை செய்ய முடியாத ஒரு பேரழிவை சந்திப்பீர்கள் என்று கர்ஜித்தது. அந்த மூத்தவர் பரதனின் குலத்தை பற்றி குறிப்பிட்ட கணமே பரதனின் முகம் இறுகியது. அவன் இதுவரை அமைதியாகத்தான் இருந்தான். இதற்கு மேல் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் கொலைவெறியுடன் அந்த மனிதநாகத்தை பார்த்து, என்ன சொன்னாய்? என் குலம் பேரழிவை சந்திக்குமா? முடிந்தால், உன்னால் முடிந்தால் என் குலத்தை நெருங்கிப்பா. அங்குருதி குலத்தின் வாசலை நெருங்கினாலே உன் வாள் வெட்டப்படும் என்று நான் சவால் விட்டு சொல்கிறேன். ரத்தம் சிந்துவதை தவிர வேறு எதையும் எனக்கு கற்றுக் கொடுக்காத அங்குருதி குலத்தின் வீரனை மிரட்டுவதற்கு முன்னால் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்துக்கொள் என்று கர்ஜித்தான். அவன் பேசிக்கொண்டே தன் சக்தியை வெளிப்படுத்தி தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினான். அந்த கவசம் அந்த மனிதநாகத்தின் தாக்குதலை தடுத்தது மட்டுமல்லாமல் யாரும் தன்னை நெருங்காதபடி பார்த்து கொண்டது. அந்த சமயத்தில் பற்களை கடித்தபடி பரதன் கோபத்துடன் சுகந்தனையும் குணசேகரனையும் பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நாகத்தின் சக்தியை என்னால் அதிக நேரம் தடுக்க முடியாது. சீக்கிரம் அபிமன்யுவை ஏரியில் போட்டுவிட்டு வந்து எனக்கு உதவுங்கள், இல்லையென்றால் நாம் அனைவரும் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்று கத்தினான். மறுபுறம் குணசேகரன் பரதனின் பெருகி வரும் சக்தியை பொறாமையுடன் பார்த்தபடி ஒரு கணம் தன்னை மறந்திருந்தான். ஒரு நொடியில் கஜசூரத்தில் இருந்து பவித்ரோதயம் உயர்ந்து விட்டான். இவனுடைய சக்தியை அதிகரிக்கும் நுட்பம் உண்மையிலேயே நம்ப முடியாதது. அவன் அந்த மூலிகை மாத்திரையை பயன்படுத்தியதிலிருந்து அவன் வளர்ச்சி வேகம் விண்ணை முட்டும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. அதற்கும் மேலாக இந்த சிறப்பு நுட்பம், இவனை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று அவன் மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் பரதன் மீண்டும் கோபமாக, என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான், சீக்கிரமாக போ என்று கத்தினான். அது குணசேகரனையும் சுகந்தனையும் நிஜ உலகிற்கு அழைத்து வந்தது. குணசேகரன் அவனை எரிச்சலுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எனக்கே கட்டளையிடும் அளவிற்கு இவன் வளர்ந்து விட்டானா? அதிலும் இந்த அபிமன்யு பிரச்சனைகளை ஒன்றின் பின் ஒன்றாக இழுத்து வருகிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் தான் நிற்கிறது. இந்த முறை அந்த அதிர்ஷ்டம் அவனை காப்பாற்றுமா என்பதை நானே பார்த்து முடிவு செய்கிறேன் என்று மனதிற்குள் கருமிக் கொண்டே ஏரியை நோக்கி வேகமாக நகர்ந்தான். அவன் அருகில் இருந்த சுகந்தன் திடீரென நிறுத்தி குரலை தாழ்த்தி, இந்த ஏரியிலிருந்து வெளிப்பட்ட சக்தி சாதாரணமானது அல்ல, அது நம்மை நேரடியாக குறிவைக்கிறது, மிகுந்த எச்சரிக்கையுடன் இரு என்றான். அடுத்த கணம் காற்றையே கிழித்துக் கொண்டு ஒரு பயங்கரமான சக்திகளை ஏரியிலிருந்து நேராக அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த நொடியே சுகந்தன் குரல் அதிர்ந்தது. அபிமன்யுவை உடனே விடு, இன்னொரு கணம் தாமதித்தாலும் நான் உயிருடன் திரும்புவதை கஷ்டம் என்று அவசரத்துடன் கத்தினான். ஒரு கணமும் தயங்காமல் இருவரும் அபிமன்யுவை ஏரியை நோக்கி தூக்கி எறிந்தனர். குணசேகரன் பற்களை இறுக்கிக் கொண்டு, உன் விதியை நீயே சந்தித்துக்கொள் என்று குளிர்ந்த குரலில் கூறினான். அடுத்த நொடி இருவரும் தங்களை காப்பாற்ற வேகமாக பின்னால் பாய்ந்தனர். அந்த காட்சியை கண்ட சசிரேகா ஆத்திரத்துடன் முன்னே பாய்ந்து, என்ன காரியம் செய்தீர்கள் என கத்தினான். ஆனால் அவள் ஒரு அடியும் எடுத்து வைக்கும் முன் அவளுக்கு முன்னால் இச்சாதாரி குல மூத்தவர் தோன்றினார். அவர் குளிர்ந்த பார்வையுடன், இந்த இடத்தில் நீ தலையிட உரிமையில்லை, இங்கே வந்த பின்பு உயிரோடு திரும்புவாய் என்று நினைக்காதே
என்று கூறிக்கொண்டே எந்த இரக்கமும் இன்றி அவளை தாக்கத் தொடங்கினான். சசிரேகா உடனே தன்னை காப்பாற்ற திரும்ப தாக்க ஆரம்பித்தாள். ஆனால் அபிமன்யுவின் நிலை நினைவுக்கு வந்த நொடி அவள் ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். அந்த ஒரு கண நேர கவனச்சிதறலே போதுமானது. மனிதனாகம் அந்த வாய்ப்பை தவற விடவில்லை. அவன் கொடூரமாக முன்னே பாய்ந்து அவளை தாக்கினான். சசிரேகா திடுக்கிட்டு உடனே சுதாரித்துக் கொண்டு தனது சக்தியை ஒன்றாக திரட்டி ஒரு வலுவான எதிர்த்தாக்குதலை முழு ஆவேசத்துடன் தொடுத்தார். உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று ஒரு பயங்கரமான சிரிப்பொலி கேட்டது. அது அங்கு நடந்து கொண்டிருந்த அனைத்து போர்களையும் ஒரு கணம் நிறுத்தியது. அனைவரும் அந்த சத்தத்தை நோக்கி திரும்பினர். அது இச்சாதாரி குலத்தின் மூத்தவர். அவர் சிரித்துக் கொண்டே, முட்டாள்களை, மனிதர்களுக்கு இருக்கும் பேராசையை அடக்கவே முடியாது. இந்த ஏரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எந்த தைரியத்தில் அவனை தூக்கி எறிந்தீர்கள்? பவித்ரோதய நிலைக்கு கீழே இருக்கும் ஒருவனால் இந்த ஏரியில் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியாது. இந்த சிறுவனின் நுட்பங்கள் எவ்வளவு சிறப்பானவையாக இருந்தாலும் அவனது தற்போதைய நிலையை வைத்து பார்க்கும்போது அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று ஏளனமாக கூறினார். இதை கேட்டதும் ரணதுருவர் ஏரியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்தபடி உறைந்து நின்றார். அபிமன்யு அந்த மர்ம ஏரியில் விழவிருந்த தருணத்தில் திடீரென்று ஒரு அடர் பழுப்பு நிற ஒளி அவனை சூழ்ந்தது. அதைக் கண்ட ரணதுருவர் நிம்மதியடைந்து வேகமாக அந்த இச்சாதாரி பெரியவரை நோக்கி திரும்பி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தார். அதே நேரத்தில் அபிமன்யுவின் உடல் ஏரியை தொட்டது. வானவில் ஏரியின் காட்டுத்தனமான சக்திகள் அபிமன்யுவின் உடலை மீன் போல கொத்தி திங்க முயன்ற போது அவனுக்குள் இருந்த நிலபூத சக்தி அவனது உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கியது. அந்த தாக்குதல் அவன் மீது மோதியவுடன் சிதறியது. மேலும் அனைவரின் கண் முன்னாலேயே அபிமன்யு ஏரிக்குள் முழுதாய் மூழ்கினான். அபிமன்யு தண்ணீருக்குள் நுழைந்த கணமே அவனது உடல் குளிர்ச்சி அடையத் தொடங்கியது. ஏரியிலிருந்து அதி தூய்மையான சக்திகள் அவனது உடலுக்குள் ஊடுருவத் தொடங்கின. அவனது உடலில் ஊசி குத்துவதைப் போல அந்த நீருக்குள் இருந்த சக்திகள் அவனை குத்தின. அந்த அதிர்ச்சியில் அவன் சட்டென கண்களை திறந்தான். தண்ணீருக்குள் மூழ்கியதை கண்டவுடன் அவன் பதட்டத்தில் கை கால்களை வேகமாக அசைத்தான். ஆனால் அவனது உடல் பூட்டப்பட்டதைப் போல இருந்தது. அவனால் எதையும் அசைக்க முடியவில்லை. அவன் மேலும் மேலும் ஆழமாக மூழ்கிக் கொண்டிருந்தான். அவன் கீழே சென்றபோது நாகராயர் தண்ணீருக்குள் மிதப்பதைக் கண்டான். நாகராயரை அவரது ஆட்கள் முன்பே தூக்கி எறிந்தனர். அபிமன்யு அந்த காட்சியை பார்த்த கணத்தில் திடுக்கிட்டான். அடுத்த நொடி நாகராயரின் உதடுகள் மெதுவாக வளைந்து ஒரு குளிர்ந்த புன்னகையாக மாறின. அபிமன்யு தனது கட்டுப்பாட்டை இழந்து மூழ்க ஆரம்பித்தார். அவர் புன்னகையுடன் அபிமன்யு மூழ்குவதை பார்த்து கொண்டிருந்தார். அபிமன்யு மேலே வர கடுமையாக போராடினான். ஆனால் அவன் ஆழமாக செல்ல செல்ல அவனது உடல் மேலும் மேலும் உறைய ஆரம்பித்தது. அப்போது அவனுக்கு வீரதாசனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. வீரதாசன் கொடுத்த மாத்திரையை தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து அவன் வெளியே எடுத்தான். அது தோன்றிய கணமே ஒரு விசித்திரமான கதகதப்பை அவன் உணர்ந்தான். அவன் அதை உடனடியாக விழுங்கினான். அதியரசனின் தேவோதய மாத்திரையை உட்கொண்ட பிறகு அபிமன்யுவின் சுயநினைவு திரும்பியிருந்தது. ஆனால் அவனால் கண் விழிக்க முடியவில்லை. அதனால் அதியரசனும் மற்றவர்களும் பேசிய அனைத்தையும் அவன் கேட்டிருந்தான். அதன் மூலம் இந்த ஏரிதான் தன்னை மீட்டெடுக்க போகும் கருவறை என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த ஏரியில் இருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டால் மனிதனாக குல தலைவனுக்கு நான் இந்த ஏரியிலேயே கல்லறை தோண்டுவேன் என்று உறுதி கொண்டான். அந்த தீர்மானத்துடன் அவன் தன்னை மேலும் ஆழமாக மூழ்க அனுமதித்தான். அவனை சுற்றியிருந்த சக்திகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. இதற்கிடையில் மற்ற அனைவரும் போரில் ஈடுபட்டிருப்பதைக் கண்ட உதிரபுரி ராஜ்யத்தின் 8 உறுப்பினர்களும் தெய்வீக மேடையை நோக்கி விரைந்தனர். அவர்களின் முகமுடி அணிந்திருந்த மூத்தவர் முகத்தில் வஞ்சம் நிறைந்த புன்னகையுடன் இதைத்தான் உழைக்காமல் உண்டு கொழுப்பது என்று கூறுவார்கள் என்றார். சிரித்துக்கொண்டே அவர் முன்னேறி சென்றபோது திடீரென்று அவருக்கு முன்னால் ஒரு குரல் ஒலித்தது. அது யார் என்று பார்த்ததும் அவர் முகம் சுருங்கியது. அந்த குரல் இச்சாதாரி குலத்தின் முதல் மூத்தவருடைய குரல். உழைக்காமல் உண்டு கொழுப்பதற்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் என்று கூறி தனது சக்தியை பெரும் வெள்ளம் போல முன்னோக்கி பாய்ச்சினார். அவரது உடலில் இருந்து நூற்றுக்கணக்கான பாம்புகள் வெளியே பாய்ந்தன. அவை அங்கிருந்த 8 உதிரபுரி ஆட்களை நோக்கியும் அம்பு போல பாய்ந்து அவர்களை குத்தி கிழிக்க ஆரம்பித்தது. ஆனால் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்களை தாக்கிய பாம்புகளை கொன்று வீசினார்கள். வேதாள குலத்தை அடக்க வெறும் பாம்புகளால் முடியாது.
என்று உதரபுரி ராஜ்யத்தின் மூத்தவர் திமிராக அவரை பார்த்து சிரித்துவிட்டு நகர ஆரம்பித்தனர். பின்னர் அவர் மற்ற 7 பேரையும் பார்த்து, கங்காதாரத்தின் சக்தி ஏரிக்குள் தான் தோன்றும். அதனால் தயங்காமல் உள்ளே பாயுங்கள். உங்கள் வழியை யார் தடுத்தாலும் இரக்கமின்றி கொன்று வீசுங்கள் என்று கட்டளையிட்டார். அனைவரும் இரத்த சிவப்பு மாத்தரையை விழுங்கிவிட்டு ஏரிக்குள் குதிக்க ஆரம்பித்தனர். ஏரியின் ஆழத்தை நோக்கி மெதுவாக மூழ்கிக் கொண்டிருந்த அபிமன்யு திடீரென்று ஏரியின் ஆழத்தின் பிறப்பெடுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் மூலத்தை கண்டார். அது மெல்ல ஒரு சுழலாக உருமாறிக் கொண்டிருந்தது. களியரக்கனின் குகையில் முதலில் நிலபூத சக்தியை பார்க்கும்போது அபிமன்யுவுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு இப்போதும் ஏற்பட்டது. ஆனால் இந்த சுழல் அதைவிட மிகவும் பெரியதாக இருந்தது. அதிபயங்கரமான சக்தி பிறப்பெடுப்பதைப் போல இருந்தது. தண்ணீருக்குள் இருந்தாலும் அவனது முடிகள் எழுந்து நின்றன. மர்ம நீர்வீழ்ச்சிக்குள் விழுந்த அபிமன்யு அதன் சக்தியால் கண் விழித்தான். தன்னை சுற்றி ஆர்ப்பரிக்கும் சக்தி ஒன்று பரவி கிடப்பதை அவன் உணர்ந்தான். அங்கிருந்த ஒரு விசித்திரமான சக்தி அவனை சிலிர்க்க வைத்தது. அவனது முடிகள் எழுந்து நின்றன. களியரக்கனின் குகையில் முதலில் நிலபூத சக்தியை பார்த்தபோது அபிமன்யுவுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு இப்போதும் ஏற்பட்டது. அதற்கு காரணம் ஏரியின் ஆழத்தில் தோன்றிய ஒரு சுழல். ஆனால் இப்போது ஏரியின் அடி ஆழத்தில் உருவான சுழல் களியரக்கனின் குகையில் இருந்த சுழலை விட பெரிதாக இருந்தது. அந்த குகைக்கும் இந்த ஏரிக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அது ஐம்பூதங்களில் ஒன்றான நிலபூத சக்தியை தனக்குள்ளே ஒளித்து மறைத்து வைத்திருந்த குகை. இது ஐம்பூத சக்திகளில் ஒன்றான வர்ணபூத சக்தியை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கும் ஏரி. 2 சக்திகளும் ஆரம்பத்தில் சுழலாய்த்தான் உருமாறின. அங்கு அபிமன்யுவுக்கு அடித்த அதிர்ஷ்டத்தால் நிலபூத சக்தி அவனே எதிர்பார்க்காமல் அவன் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. ஆனால் அதற்கு அவன் பட்ட கஷ்டங்கள் உயிரை உருவி எடுக்கும் அளவிற்கு மோசமானதாக இருந்தது. வர்ணபூத சக்தி நிலபூத சக்தியை விட வலிமையானது. அதனால் வர்ணபூத சக்தியால் தோன்றும் சுழலோ உருவமோ நிலபூத சக்தியை விட பல மடங்கு கடினமானதாகவும் தகர்க்க முடியாததாகவும் இருக்கும். அந்த சமயத்தில் நீர்வீழ்ச்சிக்கு வந்த செழியனும் சுமித்ராவும் அங்கு நடந்த போர்களையும் கூடியிருந்த வீரர்களையும் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியையும் பார்த்து உறைந்து போய் நின்றனர். தேவோதய வீரர்கள் அமரோதய வீரர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடியிருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு பெரும் போருக்கு நிகரானது. செழியனின் கண்கள் அங்குமிங்குமாய் அலைந்தன. வேதாள குல வீரர்கள் நாகர்களின் ஒரு வகையான இச்சாதாரிகள், சில மனித வீரர்கள் என கலந்த கூட்டத்தை அவன் கூர்ந்து கவனித்தான். இந்த அளவுக்கு வலிமையானவர்கள் ஒரே இடத்தில் கூடி நிற்பது சாதாரண சம்பவம் அல்ல என்பது அவனுக்கே புரிந்தது. அவன் பேச வாயெடுக்கும் முன்னே சுமித்ரா அவனை பார்த்து, செலியா, இங்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கு. வானத்தில் வெடிக்கும் கருமின்னல்கள், இவ்வளவு வீரர்கள் கூடி நிற்பது, இவை எல்லாம் ஒன்றைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆமாம் என்பது போல தலையாட்டிய செழியன், எனக்கும் அதுதான் தோன்றுகிறது. குறிப்பாக பேராசை மிக்க நாகர்களும் வேதாளங்களும் ஒரு இடத்தில் கூடி ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இவர்கள் எல்லாம் நரிகள். லாபம் இல்லை என்றால் அவர்கள் மூச்சை கூட இந்த பக்கம் திருப்ப மாட்டார்கள். அதனால் என்று கூறும்போது சுமித்ரா இடைமறித்தார். ஆனால் என்ன செழியா, நாம் கைகட்டி நிற்கக்கூடாது. இத்தனை பேர் உயிரை பணயம் வைத்து நிற்கிறார்கள் என்றால் இங்கு நிச்சயம் பெரிய சக்தி இருக்கிறது. அதில் ஒரு சிறிய பகுதியாவது நாம் பெற வேண்டும். உன் முத்திரையை உடைக்க முடியாவிட்டாலும் தற்காலிக பலம் கிடைக்கும் வழியாவது நமக்கு கிடைக்கணும் என்றார். அவளது வார்த்தைகள் செழியனை உற்சாகப்படுத்தின. அவன் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. சரி என சொன்னவன் அவசரமாக ஒரு திட்டத்தை வகுக்க ஆரம்பித்தார். நான் அந்த மலையுச்சிக்கு போகிறேன். 7 வண்ண நீர்வீழ்ச்சிகள் சங்கமிக்கும் அந்த இடத்தில்தான் முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும். அங்கே எண்ணற்ற வீரர்கள் கூடி இருக்கிறார்கள் என்றால் காரணம் இல்லாமல் இல்லை என்றவன் ஒரு இடத்தை கை காட்டி சுமித்ராவிடம், நீ கீழேயே இரு. தேவையில்லாமல் போரில் குதிக்காதே. காத்திரு. சண்டையில் எல்லோரும் சோர்வடையும் போதுதான் நீ நகர வேண்டும். அதுவும் நமக்கு லாபமோ பொக்கிஷமோ கிடைக்கும் என்றால் மட்டும். சுமித்ரா அமைதியாக தலையசைத்தார். செழியன் சுமித்ராவின் அருகில் வந்தவன் அவளை நேராக பார்த்து அழுத்தமான குரலில், சுமித்ரா, இதை மட்டும் மறக்காது. இந்த பொக்கிஷ வேட்டையில் நமக்கு உயிரும் முக்கியம், பொக்கிஷமும் முக்கியம், கௌரவம் முக்கியமில்லை. ஜாக்கிரதை என்று வேகமாக மலையுச்சியை நோக்கி பாய்ந்தான். அந்த நேரத்தில் ஏரியின் அடியாழத்தில் ஒன்று கூடிக்கொண்டிருந்த வர்ணபூத சக்தியின் மூல வடிவமான கங்காதரம் மெதுவாக ஒரு உயிர் உள்ள உடலாக உருமாறிக் கொண்டிருந்தது.
நிலபூத சக்தி எப்படி ஒரு அரக்க வடிவத்தை எடுத்ததோ அதே பாதையில் இப்போது வர்ணபூத சக்தியும் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த உண்மை புரிந்த நொடியில்தான் நாகராயனின் முகத்தில் இருந்த அந்த மர்ம சிரிப்பின் காரணம் அபிமன்யுவுக்கு தெளிவானது. வர்ணபூத சக்தி அரக்க வடிவம் எடுக்கும் என்பதும், நான் இந்த ஆழத்தை நோக்கி சென்றால் அது மரணப்பாதை ஆகும் என்பதும் அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என அவன் கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அன்று நான் தப்பினேன், அது என் அதிர்ஷ்டம். ஆனால் இன்றைக்கு அதே அதிர்ஷ்டம் மறுபடியும் கை கொடுக்காத என நினைவு கொண்டே சுழலை நோக்கி பார்த்தான். இப்போது அதை நெருங்குவது சக்தியை நாடும் செயல் அல்ல, அது மரணத்தை வரவேற்கும் செயல். அந்த தெளிவான உணர்வுடன் அந்த சுழலை நெருங்க வேண்டாம் என்ற முடிவை அபிமன்யு உறுதியாக எடுத்தான். அந்த சமயத்தில் அவனது கைகள் விடுதலை அடைந்தன. அவனால் தனது கைகளையும் கால்களையும் சுதந்திரமாக அசைக்க முடிந்தது. உடனே அவன் கால்களை வலுவாக அசைத்து திசையை மாற்றினான். நீருக்குள் வேகமாக முன்னேறி அங்கிருந்த ஒரு ராட்சத பாறையை இறுக்கமாக பிடித்தான். அதன் மீது ஏறி சமநிலை பெற்ற பின் அவன் பத்மாசனத்தில் அமர்ந்தான். உடலில் ஏற்பட்ட உள்காயங்களை மீட்டெடுக்க இந்த மர்ம ஏரியின் சக்தி அவனுக்கு அவசியம் என்பதை அபிமன்யு தெளிவாக அறிந்திருந்தான். அதனால் அந்த ஆபத்தான சூழ்நிலையையே அவன் பயிற்சியாக மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். பிரம்மக்கலையில் சித்தம் மற்றும் காரியம் என 2 அடிப்படை வழிகள் இருந்தன. காரியம் வீரத்தையும் போர்த்திறனையும் உடல் வலிமையையும் குறித்தது. சித்தம் ஆழ்மனதின் ஞானத்தையும் உள்சக்தியின் கட்டுப்பாட்டையும் குறித்தது. இந்த இரண்டும் ஒன்றாக உயரும் போதுதான் பிரம்மக்கலை தடையின்றி உயரத்தை தொடும். அந்த உண்மையை நினைத்த அபிமன்யு, உடல் காயங்கள் முழுமையாக ஆறாமல் அடுத்த போருக்கு செல்வது முட்டாள்தனம், இந்த ஏறித்தரும் சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என மனதிற்குள் உறுதியாக எண்ணியவன் தனது பயிற்சியை தொடங்கினான். அவனது பிரம்மக்கலை இப்போது கஜசூர நிலையின் இறுதிக்கட்டத்தில் இருந்தது. பவித்ரோதய நிலையை அடைய இன்னும் ஒரு படி மட்டுமே மீதமாக இருந்தது. இந்த மர்ம குலத்திற்குள் ஊடுருவிய பின்பு அந்த இறுதி எல்லையையும் தாண்ட முடியும் என்று அவனுக்கு தெளிவாக இருந்தது. இங்கு இருக்கும் இந்த நேரம் வீணாகக்கூடாது. இப்போது யாரும் என்னை தொந்தரவு செய்ய முடியாத இந்த நொடிகளை என் சக்தியை உயர்த்த பயன்படுத்த வேண்டும் என்று அபிமன்யு அமைதியாக எண்ணினான். அவன் கண்களை மூடி பத்மாசனத்தில் அமர்ந்தவன், என்னை எதிர்க்க வரும் எதிரி அருகே வர நடுங்கும் அளவிற்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என மனதில் உறுதி செய்து கொண்டு பிரம்மக்கலையின் பயிற்சியிலும் ஆழ்ந்த தியானத்திலும் அவன் முழுமையாக மூழ்கினான். அந்த நம்பிக்கையுடன் அவன் தனது உடலிலிருந்து ஆத்ம உருமாற்ற நுட்பத்தை மெதுவாக அகற்றினான். அதில் அவனோடு ஒன்றாகி இருந்த சராயு தனியாக பிரிந்தான். வெளியே வந்த அடுத்த கணமே சராயுவின் கண்களில் கொலைவெறி மின்னியது. சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த அந்த போர் அபிமன்யுவை மரணத்தின் விளிம்புக்கு அழைத்து சென்றதை சராயு தெளிவாகவே உணர்ந்திருந்தான். தன் உடலை ஒரு முறை பார்த்து கொண்டவன், இந்த உடல் இன்னும் ஒரு கணம் தாமதித்திருந்தால் இன்று என் பயணம் எங்கேயே முடிந்திருக்கும் என்று அவன் மனதிற்குள் எரிச்சலுடன் எண்ணினான். அபிமன்யுவை ஓரமாக பார்த்து பற்களை கடித்துக் கொண்டே, உன் முடிவுகள் எப்போதும் என்னை மரணவாசலுக்கு கூட்டிக் கொண்டே போகிறதே, இது உனக்கு சாதாரணமான விஷயம் ஆகிவிட்டதா என்று அபிமன்யுவை பார்த்து சீறியது. சராயுவுக்கு தன் எதிர்காலத்தை பற்றி நிறைய திட்டங்கள் இருந்தது. அக்னியாளியை கொன்று தனது தாயின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும். இந்த உலகில் பல நாகவம்சங்கள் இருக்கின்றன. இச்சாதாரி, சர்வாகினி, ஏதவதானி, வகதி என வம்சங்களின் வகைகள் நீண்டு கொண்டே செல்லும். ஒவ்வொரு நாகத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஆனாலும் இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாகங்களையும் நாகர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நாகர்களுக்கு கீழ்தான் இந்த எல்லா வகைகளும் வரும். சராயுவின் வாழ்நாள் லட்சியம் இந்த உலகின் ஒட்டுமொத்த நாகர் கூட்டத்திற்கே தலைவராக வேண்டும் என்பதுதான். அதன் பிறகு குறைந்தது 10,000 வாரிசுகளையாவது பெற்றெடுக்க வேண்டும் என்பது சராயுவின் எண்ணம். ஆனால் காதலியை தேர்ந்தெடுக்க வேண்டும், மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பல கனவுகளை சராயு கொண்டிருந்தான். அதை அபிமன்யு சிதைத்து விடுவானோ என்ற பயம் அவனுக்கு வந்தது. அந்த கோபத்தோடு சராயு அபிமன்யுவை பார்த்து, நீ 10,000 பேரை கொன்றிருப்பாய் தெரியுமா என்று கத்தினான். என்ன, 10,000 பேரா என்று குழப்பத்தோடு அபிமன்யு கேட்க, சராயுவின் பார்வை ஏரியின் ஆழத்தில் தோன்றிய நீல நிற சக்தி சுழல் மீது விழுந்தது. அந்த சுழல் இப்போது சூறாவளியாக மாறியிருந்தது. அதிர்ச்சியில் அவனது கண்கள் விரிந்தன. பின்னர் அவன் அபிமன்யுவை பார்த்து, மீதியை பின்னர் பேசலாம், முதலே இந்த சூறாவளியிலிருந்து சக்தியை உறிஞ்சி நம்மை பலப்படுத்தலாம் என்று கூறிவிட்டு 10,000 என கூறிக்கொண்டே அபிமன்யுவின் பதிலுக்காக காத்திருக்காமல் ஒரு ஓரமாக அமர்ந்து சராயு பயிற்சி செய்ய தொடங்கினான். எதற்காக இவன் இப்போது 10,000 என்று உளறுகிறான் என்ற அபிமன்யு மீண்டும் அவன் பயிற்சியை துவங்கினான். எப்போதும் இல்லாத ஒரு அதிசயம் இப்போது அரங்கேறியது.
எப்போதும் சராயு சக்தியை உறிஞ்சும் வேகம் அதிகமாக இருக்கும். அதைக் கண்டு அபிமன்யு பொறாமை கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்று அபிமன்யுவின் உறிஞ்சும் வேகம் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு நன்மை அரங்கேறியது. வெளியே நடந்த போரில் உடலில் இருந்த ஆற்றல் அனைத்தும் கரைந்து போனது. ஒரு வீரன் எவ்வளவுதான் வலிமையானவனாக இருந்தாலும் அவனது உயிர் பலம் குறைந்தால் அவனால் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. உயிர் பலம்தான் ஆற்றலின் அளவுகோல். கடைசி போரில் உயிர் வளம் வற்றி போய் அவனது முகம் வெளிரி போனது. இப்போது அவனது உடல் உறிஞ்சிய ஆற்றலால் உயிர் வளம் உயர்ந்து வெளிரிய அவன் முகம் பிரகாசமடைய துவங்கியது. அதே நேரத்தில் அபிமன்யுவுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் வருணபூத சக்தியை அடைய வந்திருக்கிறார்கள். அதற்கு ஈடான ஒன்றுதான் அபிமன்யுவிடம் நிலபூத சக்தி. அது அங்கிருக்கும் யாருக்காவது தெரிந்தால் அவர்கள் அதற்காக அவனை வேட்டையாட வாய்ப்பிருக்கிறது. அதனால் அவன் துரிதமான தனது சக்தியையும் சராயுவின் சக்தியையும் பயன்படுத்தி நிலபூத சக்தியை மறைத்தான். இனி யாராலும் அவர்களை உணரவோ தாக்கவோ முடியாது. மறுபுறம் அதே மர்ம குலத்தின் உள்ளே இச்சாதாரி கூட்டத்தின் தலைவன் நாகராயரும் தனது உயிர் வளத்தை மெதுவாக உயர்த்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் உதரபுரியின் வேதாள படையைச் சேர்ந்த 7 வீரர்கள் ஒரே நேரத்தில் ஏரிக்குள் குதித்தனர். அபிமன்யுவும் சராயுவும் தங்களின் ஒளியை மறைத்து ஏரியின் அடி ஆழத்திற்கு சென்றிருந்ததால் அவர்களின் இருப்பை யாராலும் உணர முடியவில்லை. ஆனால் பாதுகாப்பான இடமாக கருதப்பட்ட ஏரியின் மையத்தில் இருந்த நாகராயன் அந்த 7 பேரின் கண்களில் பட்டுவிட்டான். அடுத்த கணமே அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தாக்குதலை தொடங்கினர். அவர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலால் இதுவரை அமைதியாக இருந்த ஏரிக்குள் கடல் அலைகள் போல நீரலைகள் விரைந்து பரவத் தொடங்கின. தன்னுடைய சக்திக்கு நிகரான சக்தி கொண்ட அந்த 7 பேரையும் நாகராயன் உற்று நோக்கினான். பயமும் கவலையும் அவன் முகத்தில் தோன்றியது. கோபமடைந்த அவன், நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள், நீங்கள் இங்கு வந்திருக்க கூடாது என்று மிரட்டினார். தனது உடலில் இருந்து சக்திகளை திரட்டி நாகராயன் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினார். அந்த 7 பேரும் உரக்கச் சிரித்தனர். அவர்கள் நாகராயரை பார்த்து கொஞ்சம் கூட பயந்ததாக தெரியவில்லை. அந்த 7 பேரில் ஒருவன் சிரித்துக்கொண்டே, வேதாள படையிடம் அடி வாங்கி இருக்கிறாயா என்று கேட்டான். அடுத்த நொடி அந்த 7 பேரும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைக்க தொடங்கினர். அவர்களை சுற்றியிருந்த நீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த நிலைமையை பார்த்து அஞ்ச வேண்டிய நாகராயன் அதற்கு மாறாக சிரித்தான். அவன் முகத்தில் ஒரு குரூர புன்னகை விரிந்தது. நான் உங்களை தாக்கப் போகிறேன் என்று யார் சொன்னது என்று அவன் குளிர்ந்த குரலில் கேட்டான். அடுத்த கணமே அவன் தனது தாக்குதலை அவர்களை நோக்கி செலுத்தாமல் குளத்தின் ஆழத்தில் இருந்து மேலே எழும்பிக் கொண்டிருந்த சக்தி அலைகளை நோக்கி திருப்பினான். அதை கண்டதும் அந்த 7 பேரில் ஒருவன் திடுக்கிட்டு கத்தினான். நீ என்ன செய்கிறாய்? அந்த ஆழத்தை தூண்டினான். இதன் விளைவு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மற்ற வேதாள வீரர்களும் தங்கள் பார்வையை ஏரியின் அடி ஆழத்தை நோக்கி திருப்பினர். அந்த நொடியில் காதை பிளக்கும் ஒரு பயங்கர கர்ஜனை முழு ஏரியையும் நடுங்க வைத்தது. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி அலை அடி ஆழத்தில் இருந்து எழுந்து சுனாமி போல் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. ஒரு பிரம்மாண்டமான சக்தி அலை அடியாழத்தில் இருந்து எழுந்து சுனாமி போல் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த சிறு இடைவெளியே வாய்ப்பாக மாற்றிக்கொண்ட நாகராயன் எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கிருந்து தப்பி ஓட ஆரம்பித்தான். அவன் செலுத்திய தாக்குதல் அந்த சூறாவளியின் மையத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்த நீலயாழியை நேரடியாக தாக்கியது. அந்த தாக்குதல் நீலயாழியை அதன் நீண்ட உறக்கத்தில் இருந்து கொடூரமாக எழுப்பியது. அந்த நொடியில் ஏரி முழுவதும் நடுங்கியது. ஆழத்தில் இருந்து ஒரு பயங்கர கர்ஜனை முழங்கியது. யார் என்னை எழுப்பியது? அந்த குரலுடன் சேர்ந்து நீர் முழுவதும் கொந்தளித்தது. தெய்வங்களே தொட துணியாத தன்னை தூக்கத்தில் இருந்த எழுப்பியவனை குத்தி கிழிக்க தனது சக்தியை பாய்ச்சியது நீலயாழி. ஆனால் அங்கு இருப்பதோ 7 வேதாள வீரர்கள். அந்த குரல் கேட்ட நொடியில் அபிமன்யுவின் கண்கள் கூர்மையானது. அவன் சராயுவை நோக்கி திரும்பி, இந்த இடம் இனி பாதுகாப்பானது அல்ல. யாழியின் பார்வை இங்கே விழுந்தால் நாம் இருவரும் இதிலிருந்து தப்ப முடியாது. ஒளியை மறைத்து அசையாமல் இரு என்று எச்சரித்தான். உடனே வேகமாக அங்கிருந்து நழுவி விலகி ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டான். அடுத்த கணமே அந்த சூறாவளி சுழலின் மையத்தில் இருந்து காதை பிளக்கும் கர்ஜனையுடன் நீல நிறத்தில் நீரையே நெருப்பை போல கக்கும் யாழி மிருகம் வெளிப்பட்டு பாய்ந்தது. தன்னை நோக்கி தொடுக்கப்பட்ட தாக்குதல் வந்த திசையை நோக்கி அது வெறித்தனமான வேகத்தில் விரைந்தது. அபிமன்யு அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் நிலபூத சக்தி களியரக்கனாக பிறந்த போது இருந்த சக்தியை விட இந்த மிருகம் 2 மடங்கு சக்தியை கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான்.
அது 100 அடிக்கும் மேல் நீளமாக இருந்தது. நீல நிற ஸ்படிகங்கள் அதன் உடலை மூடியிருந்தன. அது சக்தி வாய்ந்த தாக்குதலில் இருந்து அதன் உயிரை பாதுகாத்தது. நீலயாழி ஏரியின் மேற்பரப்பை நோக்கி பாய்ந்ததைக் கண்ட அபிமன்யுவின் முகம் சுருங்கியது. அந்த தாக்குதலை நடத்தியது யார் என்று அவன் பதட்டம் கொண்டான். அப்போது நாகராயனின் முகம் ஞாபகம் வர, பைத்தியக்கார பாம்பு கூட்டத்தின் தலைவன் வேலைதான் இது என்று வெறுப்போடு கூறினான். இந்த இழிவான செயலை அவனை தவிர வேறு யாரால் செய்திருக்க முடியும் என்று அபிமன்யு மனதிற்குள் சபித்தான். நீலயாழி அங்கிருந்து விலகிச் சென்றாலும் அந்த சூறாவளி இன்னும் அதே இடத்தில் சுழன்று கொண்டே இருந்தது. அபிமன்யுவின் கவனம் மெதுவாக அதன் மீது திரும்பியது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆனால் அவன் அதன் அருகே செல்ல துணியவில்லை. இப்போது அல்ல, சரியான தருணம் வந்த பிறகு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அமைதியாக காத்திருந்தான். ஏனெனில் இப்போது அவன் இருக்கும் பலவீனமான நிலையில் அந்த சூறாவளிக்கு அருகில் சென்றால் அவனது உடல் அந்த சக்தியை தாங்க முடியாமல் சிதறிப்போகக்கூட வாய்ப்பிருக்கிறது. அதனால் சிறிது நேரம் அங்கேயே தங்கி உயிர்வளம் முழுமையாக மீளும் வரை காத்திருந்து பின்னரே அதை நெருங்க வேண்டும் என்ற முடிவை அவன் உறுதியாக எடுத்தான். சிறிது நேரம் கழித்து அவனது செவிகளில் மெதுவான சலசலப்பு ஒளி விழுந்தது. உயிர்வளம் மெதுவாக மீளத் தொடங்கியதால் சுற்றியுள்ள சக்தி அலைகளை அபிமன்யு இப்போது தெளிவாக உணரத் தொடங்கினான். அவன் நிமிர்ந்து மேலே பார்த்த போது தூரத்தில் வேதாளக்குல வீரர்களின் ஒளியை அவனால் உணர முடிந்தது. அந்த திசையை நோக்கித்தான் நீலயாழி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பின் தான் அபிமன்யுவுக்கு புரிந்தது. இந்த வேதாள கூட்டத்தை சமாளிக்க இந்த யாழியை துணைக்கு இழுத்திருக்கிறானா அவன்? பரவாயில்லை, நல்ல யோசனைதான் என்று சிரித்தான். அவனுக்கு பாம்பு கூட்டத்தையும் பிடிக்கவில்லை, வேதாள கூட்டத்தையும் பிடிக்கவில்லை. இரண்டும் அடித்துக்கொண்டு சாகட்டும் என்று கூறிவிட்டு அவன் பயிற்சியை துவங்கினான். அதே நேரத்தில் ஆத்மகங்கையின் பாதுகாப்பு மிருகமான நீலயாழி வேதாள படையை ஈவிரக்கமின்றி தாக்கத் தொடங்கியது. நீருக்குள் இந்த போர் நடப்பதால் வேதாள வீரர்களின் அலறல்கள் கூட வெளியே கேட்கவில்லை. தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்கள் திரும்பி தாக்கினர். ஆனால் யாழியின் வேகம் அசுர வேகமாக இருந்தது. அது அவர்களின் தாக்குதல்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாக மாறின. உயிர் பிழைக்க வேறு வழியின்றி அந்த 7 வீரர்களும் குளத்திலிருந்து தப்பி ஓடினர். அதே நேரத்தில் வெளியே இருக்கும் யாருக்கும் நீலயாழி விழித்தெழுந்தது தெரியாது. அதனால் ஏரிக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த போர் குறையாமல் மாறாக மேலும் மேலும் மூர்க்கமாகிக் கொண்டே சென்றது. ஒவ்வொருவரும் தாங்களே வெல்லப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் இன்னும் தீவிரமாக மோதிக்கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ஏரிக்குள் இருந்து அலறி அடித்துக்கொண்டு ஒருவர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. அனைவரது கவனமும் ஏரியின் மேற்பரப்பை நோக்கி திரும்பியது. அடுத்த கணமே பயத்தில் மூச்சு திணறிய நிலையில் நீரிலிருந்து வெளியே பாய்ந்து வந்த நாகராயன் அனைவரின் கண்களில் பட்டார். அவன் முகபாவனை பார்த்தவர்களுக்கு ஒரே கேள்விதான் தோன்றியது. கிச்சாதாரியின் தலைவர்தானே இவர்? யாரைக் கண்டு இப்படி மிரண்டு ஓடுகிறார் என நினைத்து முடிப்பதற்குள் நாகராயனை தொடர்ந்து உதிரபுரியைச் சேர்ந்த மேலும் 2 அதிவேகமாக குளத்திலிருந்து வெளியே தப்பி ஓடி வந்தனர். அவர்களின் நிலையை பார்த்தால் நாகராயன் கூட கொஞ்சம் நன்றாகத்தான் இருக்கிறான் போல தோன்றும் அளவிற்கு பரிதாபமாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்த உதிரபுரியின் முகமூடி அணிந்த மூத்த வீரன் கோபத்தில் கத்த ஆரம்பித்தான். ஆனால் அந்த 2 வீரர்களும் அவனை ஒரு கணம் கூட கவனிக்காமல் தடுமாறியபடி அங்கிருந்து ஓட முயன்றனர். அடுத்த கணமே கருப்பு உடை அணிந்த மற்றொரு வீரன் தப்பி ஓட முயன்றான். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ பாய்ந்த 10 தடிமன் உள்ள ஒரு சக்தி அலை அவனை நேரடியாக தாக்கியது. ஒரு நொடியில் அவனது உடல் உடனடியாக பனிக்கட்டி சிலையாக உறைந்தது. அவனது உறைந்த சிலை தூக்கி எறியப்பட்டது. அந்த சிலை ஒரு ராட்சத பாறையை நோக்கி பாய்ந்தது. பேராபத்தை உணர்ந்த நொடியில் அவள் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து விலகினாள். அடுத்த கணமே அந்த உறைந்த சிலை பாறையில் மோதி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அவள் கண்கள் விரிய ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவள் ஏரிக்கரையை பார்க்க அங்கிருந்த ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் செழியன் கல் சிலை போல அசையாமல் நின்று அந்த பேரழிவை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரின் கண்களிலும் பயம் நிறைந்திருந்தது. ஏரியில் இருந்து பாய்ந்த சக்தி அமரோதய நிலையில் இருக்கும் ஒரு வீரனை பனிச்சிலையாக மாற்றி இருக்கிறது. அதை பார்க்கும்போது பயம் வரவில்லை என்றால்தான் ஆச்சரியம். அதியரசன் ஏரியை நோக்கி நீண்ட நேரம் உற்று பார்த்தார். இந்த ஏரிக்குள் அப்படி என்னதான் மறைந்திருக்கிறது என்று அவர் உள்ளத்தில் குழப்பம் எழுந்தது. அந்த நேரத்தில் வீரதாசன் திரும்பி அதியரசனை பார்த்து கவலையுடன், ஒரு அமரோதய வீரனையே இப்படி புரட்டி போடுகிற சக்தி என்றா அபிமன்யுவுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் அருகில் இருந்த பலரின் முகம் இன்னும் இறுகியது. நாகராயனும் வேதாளப்படை வீரர்களும் பீதியுடன் உயிரை காப்பாற்ற ஓடியதை பார்த்த பிறகு
ஏரியை சுற்றி நடந்து கொண்டிருந்த எல்லா சண்டைகளும் மெதுவாக நின்று போனது. ஏரி முன்பு போல குளிராக இல்லை. அது வெந்நீர் போல கடுமையான வெப்பத்தால் கொதித்துக் கொண்டிருந்தது. அதை அனைவரும் உற்று பார்த்தனர். அந்த காட்சியை பார்த்து அனைவரும் பேச முடியாமல் திகைத்து நின்றனர். பிறகு வீரதாசன் சற்று தொலைவில் நின்று இருந்த ரணதுருவரிடம் சென்று, ரணதுருவர், உங்களால் எதையாவது உணர முடிகிறதா? இந்த சக்தி யாருடையது? ஒரு அமரோதய வீரனை ஒரே நொடியில் முடக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஏரிக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் தங்களின் உணர்வுகளை ஏரிக்குள் செலுத்தி ஆராய முயன்றனர். ஆனால் உள்ளே வர்ணபூத சக்திகள் அடர்த்தியாக சூழ்ந்திருந்ததால் அந்த ஆழத்தில் என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்த யாராலும் தெளிவாக உணர முடியவில்லை. யாழி அந்த சக்தியை காக்கும் பாதுகாப்பு மிருகம் என்பதும் அது ஏற்கனவே விழித்தெழுந்து விட்டது என்பதும் அவர்களில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அப்போது அனைவரின் கண் முன்னே ஏரியிலிருந்து மேலும் 4 வெளியே வந்தனர். அவர்களில் ஒருவர் பனிக்கட்டி போல உறைந்து போயிருந்தார். மற்றவர்கள் மிகவும் மோசமான நிலையில் பயந்த கண்களுடன் தடுமாறிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் நாகங்கள் அனைத்தும் பீதியுடன் பின்வாங்கத் தொடங்கியது. ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் வெளிவரப் போகிறது என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்து விட்டனர். சில கணங்களுக்கு முன்பு இந்த ஏரிக்காக அங்கிருக்கும் வீரர்கள் அனைவரையும் எதிர்த்து போராட தயாராக இருந்த இச்சாதாரி பழங்குடியினர் இப்போது எதுவும் வேண்டாம் என்று பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களே பின்வாங்கியவுடன் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பமில்லாத பலர் பின்வாங்க ஆரம்பித்தனர். பேராசைக்கு பெயர் போன குலம் இச்சாதாரி மற்றும் வேதாளர் குலம். அவர்களே பின்வாங்குகிறார்கள் என்றால் உள்ளே தாங்கிக் கொள்ள முடியாத ஆபத்து இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்களும் விலகினர். ஆனால் பயத்தை பொருட்படுத்தாத சில இளம் வீரர்கள் மட்டும் இந்த ஏரிக்குள் அப்படி என்ன இருக்கிறது என்று ஆர்வத்தோடு முன்னோக்கி வந்தனர். மற்றவர்களின் எச்சரிக்கைகளை முற்றிலும் புறக்கணித்து அவர்கள் ஒரே நேரத்தில் ஏரிக்குள் குதித்தனர். ஆனால் அவர்கள் குதித்த சில நொடிகளுக்குள்ளேயே ஏரியின் உள்ளிருந்து காதை கிழிக்கும் அலறல்களும் உயிரை உறைய வைக்கும் கூக்குரல்களும் வெளிப்பட்டு எதிரொலிக்கத் தொடங்கின. அந்த பயங்கர குரல்களை கேட்டதும் கரையில் நின்று இருந்த மக்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் ஏரியின் அடி ஆழத்தில் அபிமன்யு மட்டும் எந்த சலனமும் இல்லாமல் தனது பயிற்சியை தொடர்ந்து கொண்டிருந்தார். உள்ளே குதித்த வீரர்களின் அலறல் சத்தங்கள் உள்ளே வெளியே என அனைத்து பக்கங்களிலும் எதிரொலித்தன. அந்த வீரர்களில் சிலர் பவித்ரோதய நிலையின் இறுதிக்கட்டத்தில் இருந்தவர்களாக இருந்தும் அவர்கள் கூட ஒரே நொடியில் குளத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டனர். உதிரபுரியின் வீரர்களுக்கு ஏற்பட்ட அதே கொடூர நிலை இப்போது இவர்களுக்கும் நேர்ந்தது. சிறிது நேரத்திலேயே ஏரி இரத்த சிவப்பாக மாறியது. ஆனால் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் சில கணங்களுக்கு பிறகு அது மீண்டும் தனது முந்தைய வண்ணமயமான தோற்றத்திற்கு திரும்பியது. குழப்பம் அடங்கிவிட்டது என்று அனைவரும் நினைத்த போது திடீரென்று ஒரு பயங்கரமான கர்ஜனை அந்த பகுதியையே உலுக்கியது. அவர்கள் கண் முன்னே ஏரியில் ஆர்ப்பரிக்கும் நீர் மேலே பாய்ந்தது. ராட்சத கோட்டை சுவர் போல நீர் வேகமாக எழுந்து 8 திக்கும் தெரித்தது. அந்த நீர் களைந்த பிறகு ஒரு பிரம்மாண்டமான மாய மிருகம் ஏரியின் மையத்தில் நின்று கொண்டிருந்தது. அந்த மிருகத்திற்கு மேலே இருந்த வண்ணமயமான மேகங்கள் தனது பிரகாசமான ஒளியை அந்த மிருகத்தின் மீது வீசி அதை பொழிவடைய செய்தது. நீர் யாழியின் பயங்கரமான பற்கள் நீல நிற ஒளியில் பிரகாசமாய் ஜொலித்தது. அங்கு கூடியிருந்த வீரர்கள் அனைவரையும் பார்த்து இடி போன்ற கர்ஜனை ஒன்றை வெளியிட்டது. அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, என் பயிற்சியை கெடுத்து என் மூலாதாரத்தின் மீது ஆசைப்பட உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? உங்கள் அனைவரையும் நான் கொன்று குவிக்காமல் போக மாட்டேன் என்று அறிவித்தது. அந்த சமயத்தில் அங்கிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த 3 வேதாள படை வீரர்கள் மீது அது தன் பார்வையை நிலைநிறுத்தியது. அதன் குரலையும் கர்ஜனையையும் கேட்டதும் அவர்களின் உடல்கள் நடுங்கத் தொடங்கின. ஒரு விசித்திரமான சக்தி அவர்களின் இரத்தத்தை உறைய வைத்துக் கொண்டு உடலிலிருந்து உயிர் வளத்தை மெதுவாக உறிஞ்சுவதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். அதனால் தப்பிக்க வேண்டும் என்ற பயத்தில் அவர்கள் இன்னும் தீவிரமாக ஓட முயன்றனர். ஆனால் நீலயாழியின் சக்தி சாதாரணமானது அல்ல. அது ஆபத்தானதும் ஒருமுறை விழுந்தால் தப்பிக்க முடியாததுமாக இருந்தது. அந்த மிருகம் தன் இருப்பிடத்தில் இருந்தே மூச்சுக்காற்றை வெளியேற்றிய நொடியில் அந்த 3 அமரோதய வீரர்களின் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான பனிக்கட்டி சுவர் உருவானது. அவர்கள் அந்த சுவரை உடைக்க முயன்றனர். ஆனால் சில மேற்பரப்பு கீறல்களை தவிர அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அடுத்த கணமே நீல நிற ஒளி ஒரு அம்பு போல் பாய்ந்து வந்து அவர்களை தாக்கியது. ஒரே நொடியில் அவர்களின் உடல்கள் காற்றிலேயே பனிக்கட்டி சிலைகளாக உறைந்தன. அடுத்த கணம் அந்த பனிச்சிலைகள் தரையில் விழுந்து பயங்கர சத்தத்துடன் உடைந்து துண்டு துண்டாக சிதறின. அங்கிருந்து உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருந்த வீரர்களை பார்த்த நீலயாழியின் கண்களில் வெற்றி களிப்பு மின்னியது. என்னை ஒரு சாதாரண மாய மிருகம் என்று நினைத்தீர்களா?
நான் ஆத்மகங்கையின் கங்கா மூலாதார பாதுகாப்பு மிருகம். பல ஆண்டுகளாக மேற்கொண்ட பயிற்சியின் மூலம் நான் வர்ணபூத தெய்வீக மிருகமாக மாறும் எல்லையை நெருங்கியிருந்தேன். ஆனால் நீங்கள் என் பயிற்சியை கெடுத்து விட்டீர்கள். இப்போது அதன் விலையை நீங்கள் அனைவரும் செலுத்த வேண்டும் என கர்ஜித்தது. அடுத்த நொடியே அது தன் உடலில் இருந்து பெரும் சக்தியை வெளியேற்றத் தொடங்கியது. சில நொடிகளுக்குள் அந்த சக்தி ஒரு நீல பெருங்கடல் போல பரவி அதற்கு முன்னால் இருந்த அனைத்தையும் உறைய வைத்தது. அந்த அலைக்குள் சிக்கிய மனிதர்கள், விலங்குகள், நாகர்கள் என பலர் ஒருவருக்கொருவர் முன் பனிக்கட்டை சிலைகளாக மாறி உடைந்து சிதறத் தொடங்கினர். ஏரிக்கரை முழுவதும் மரணத்தின் நிழல் பரவத் தொடங்கியது. ஏரியின் அடியில் இருந்து வர்ணபூத சக்தி கொண்ட நீல யாழி கண்முன்னே சீறி பாய்ந்து வெளியே வந்தது. அந்த காட்சியை பார்த்த நொடியில் அங்கிருந்த அனைவரின் உடலும் உறைந்து போனது. இதை என் சக்தியால் மட்டுமல்ல, எவராலும் தடுக்க முடியாது என மூச்சு வாங்க பேசிய ரணதுருவர் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, எல்லோரும் பின்வாங்குங்கள், இப்போதே பின்வாங்குங்கள் என்ற அவர் குரலில் மறைக்க முடியாத பதற்றம் இருந்தது. யாழியின் கண்கள் பட்ட திசையில் நிலம் உறையத் தொடங்கியது. அதன் சக்தி அலைகள் கரையை நோக்கி வெறித்தனமாக விரைந்து வந்தன. ரணதுருவருக்கு அருகில் இருந்த பரதன், குணசேகரன், சுகந்தன், சசிரேகா மற்றும் மற்றவர்கள் உயிரை காப்பாற்ற முழு வேகத்தில் ஓடத் தொடங்கினர். ஆனால் அந்த வேகம் போதவில்லை. யாழியின் தாக்குதல் அவர்களை விட பல மடங்கு வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நொடியில் ரணதுருவரும் அதியரசனும் ஒரே நேரத்தில் பாய்ந்து முன்னேறினர். மிருகத்திலிருந்து சில தூரத்தில் தரையிறங்கிய இருவரும் தங்களுடைய சக்திகளை முழுவதுமாக வெளியிட்டு அதன் முன் ஒரு பாதுகாப்பு சுவரை உருவாக்க முயன்றனர். ஒரு 100 அடிக்கு மேல் தடிமனான சக்தி சுவர் உருவானது. அந்த சில நொடிகளை பயன்படுத்தி மற்றவர்கள் தப்பி ஓட வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே நோக்கம். அதைக் கண்ட நீலயாளியின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. என் விஷயத்தில் தலையிடும் அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துவிட்டதா என்று அது கர்ஜித்தது. அடுத்த கணமே அதன் வாயிலிருந்து பிரம்மாண்டமான சக்தி பெருவெள்ளம் போல பாய்ந்தது. அந்த சக்தி 100 அடி தடிமன் கொண்ட கவசத்தில் மோத கவசம் உடனே விரிசல்களால் நிரம்பியது. அதற்குள் அமரோதய நிலைக்கு கீழே இருந்த பரதன், குணசேகரன், சுகந்தன் ஆகியோர் சசிரேகா மற்றும் வீரதாசனால் வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டனர். அடுத்த கணமே ஒரே அடியில் அந்த 100 அடி சுவர் நொறுங்கியது. ரணதுருவரும் அதியரசனும் வாயிலிருந்து ரத்தம் பீரிட பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்தனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிரோடு தப்பினர். மறுபுறம் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தனியாக ஏரியில் குதித்தவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கொல்லப்பட்டனர். நாகராயனும் ரத்தம் கக்கியவாறே பின்வாங்கினார். அப்போது உதிரபுரியின் வேதாள படையைச் சேர்ந்த அந்த மர்மமான முதியவர் அந்த மிருகத்தை உற்று பார்த்து, நீ தேவோதய நிலையில் இருக்கலாம், ஆனால் நீ இப்போது ஒரு மாயாஜால மிருகம்தான். என்னை பயமுறுத்தும் அளவுக்கு நீ வளரவில்லை என்று கர்ஜித்தார். அதை கூறிவிட்டு அவர் தன் உடலில் இருந்து இரத்த சிவப்பு நிற ஆற்றலை வெளியேற்றத் தொடங்கினார். அனைவரின் கண்களும் அவர் பக்கம் திரும்பின. தலை முதல் கால் வரை கருப்பு உடை அணிந்திருந்த அவர் ஒரு நிழலைப் போல நின்றார். ஆனால் அவரிடமிருந்து பயமுறுத்தக்கூடிய ஆற்றல் இடைவிடாது வெளிப்பட்டது. இதைக் கண்டதும் நாகராயரின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. அந்த திசை திருப்பலை பயன்படுத்தி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் தன் பழங்குடியினரை நோக்கி பின்வாங்கத் தொடங்கினான். நீலயாளியின் கவனம் மற்றவர்களிடமிருந்து விலகி அந்த முதியவர் பக்கம் திரும்பியது. அது உரக்கச் சிரித்தது. தேவோதயத்தின் 7ஆம் நிலையில் இருக்கும் உனக்கு இவ்வளவு பேச்சா? முட்டாள் மனிதனே, உன் சக்திகள் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றக்கூட உதவாது என்று ஏளனமாக கூறியது. அது பேசும்போது அதன் உடல் முழுவதும் இருந்த நீல ஸ்படிகங்கள் வண்ணமயமான ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கின. அதே நேரத்தில் அதன் வாய்க்கு முன்னால் 100 அடி அகலம் உள்ள ஒரு நீல நிற சக்தி கோளம் உருவானது. அதை பார்க்கும் போதே அதற்குள் ஒரு மலையை சிதைப்பதற்கு தேவையான சக்தி பொதிந்திருப்பதை அனைவராலும் உணர முடிந்தது. அனைவரின் கண்களுக்கு முன்பாக அந்த கோளம் அதிவேகமாக முன்னோக்கி பாய்ந்து அந்த முதியவரை சிதறடிக்க முயன்றது. ஆனால் அந்த முதியவரின் பயங்கரமான சிரிப்பொலி அருவி பகுதி முழுவதும் எதிரொலித்தது. நாகர்குல வீரர் ஒருவர் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து, வேதாள படையைச் சேர்ந்த இந்த முதியவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. தேவோதய சக்தி கொண்ட என்னால் கூட அவரது சக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் என்றார். அவரது உடலில் இருந்து இரத்த சிவப்பு ஆற்றல் வெடித்து சிதறி ஒரு மாபெரும் நதியாக மாறியது. நீலக்கோளம் அதில் மோதிய கணமே
அதன் வீரியம் அனைத்தும் அடக்கப்பட்டு அது நகர முடியாமல் துடிக்க ஆரம்பித்தது. மூக்கை மூட வைக்கும் ஒரு விசித்திரமான துர்நாற்றம் அந்த இடம் முழுக்க பரவியது. அந்த கோலம் சுருங்கத் தொடங்கியது. மாபெரும் சூரியன் போல இருந்த கோலம் சுருங்கி சுருங்கி அந்த மூத்தவரை நெருங்கும் போது 10 அடி அகலம் கொண்ட பந்தாக மாறியிருந்தது. அந்த மூத்தவர் தன் முஷ்டியில் சக்தியை நிரப்பி ஒரே குத்தில் அதை சிதறடித்தார். அந்த ராட்சத மிருகத்தின் தாக்குதல் இவ்வளவு எளிதாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு ரணதுருவரும் அதிகரசனும் அதிர்ச்சியில் கண்களை சுருக்கினர். ரணதுருவர் தீவிரமாக, இந்த நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது, இந்த நுட்பத்தை நான் வேறு ஒருவர் செயல்படுத்தி பார்த்திருக்கிறேன் என்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த பழங்குடியைச் சேர்ந்த பரதன் தீவிரமான குரலில், இந்த நுட்பம் அபிமன்யுவிடம் இருக்கிறது, அவன் செயல்படுத்தி பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவனிடம் இதன் ஒரு சிறிய பகுதி மட்டுமே உள்ளது. ஒரு பகுதி என் பழங்குடிக்கு சொந்தமானது. இது ஒரு பழங்கால நுட்பம், இரத்தத்தின் மூலம். இது நம்முடைய சக்தியை 2 நிலைகள் உயர்த்தும். ஒருவர் 10 பகுதிகளையும் கற்றுக்கொண்டால் அவர்களின் வலிமை 5 நிலைகளை வரை அதிகரிக்கும். இந்த முதியவர் அதை நன்றாக படித்து தேர்ந்திருக்கிறார். அவரது பிரம்மக்கலை 3 நிலைகளை உயர்ந்துள்ளன. இதன் பொருள் இப்போது அவருடைய சக்தியும் அந்த மிருகத்தின் சக்தியும் சமமாக உள்ளன என்றார். பரதனின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்த ரணதுருவர் மேற்கொண்டு கேள்வி கேட்கவில்லை. மறுபுறம் அந்த முதியவரும் நீலயாளியும் ஒருவரை ஒருவர் நோக்கி பயங்கரமான தாக்குதலை தொடுக்கத் தொடங்கினர். மலைகள் முழுவதும் விரிசல்கள் பரவின. அந்த அழுத்தத்தால் ஏரி விரிவடைந்து கொண்டே இருந்தது. அந்த மோதலை பார்த்தபோது இருவரில் யாரும் தோல்வியை ஏற்க மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இருவரும் இரக்கமின்றி சண்டையிட்டனர். அனைவரின் பார்வையும் அந்த போரின் மீது இருக்க, தனியாக நின்று கொண்டிருந்த சசிரேகாவின் பார்வை அந்த ஏரியின் மீது இருந்தது. அவளை பார்த்த பரதன் வேகமாக ஓடிச் சென்று அவளது கையை பிடித்து இழுத்தான். இனி இங்கே இருப்பதில் எந்த பயனும் இல்லை. அமரோதய வீரர்களையே அந்த மிருகம் கொன்று வீசிக் கொண்டிருக்கிறது. அபிமன்யு உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. வா ஓடலாம் என்றான். சசிரேகாவின் முகம் பயங்கரமான ஒன்றாக மாறியது. அவள் தன் கையை பிடித்திருந்த பரதனின் கையை பார்த்தாள். பின்னர் கோபத்தோடு அவனது கையை தட்டிவிட்டு, உன் வரம்பு என்னவென்று தெரிந்து நடந்து கொள். என்னை தொடும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்து விட்டதா? எனக்கு கட்டளை போடும் அளவுக்கு திமிர் வந்து விட்டதா? அவன் செத்தானா பிழைத்தானா என்பது என் கவலை. இதில் உனக்கு என்ன கவலை என்றவள் ஏரியை திரும்பி பார்த்து, அவன் வருவான். அவன் ஒரு பிசாசு, அதுவும் லட்சிய வெறி பிடித்த பிசாசு. அது அவ்வளவு சீக்கிரம் இறக்காது என்று கத்தினான். அப்போது அதியரசன் சசிரேகா காதருகே சென்று, சசிரேகா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கோபத்திலும் ஆத்திரத்திலும் நிதானத்தை இழக்காதே. இந்த நாட்டிற்கு நாம் வந்தது ஒரு பொக்கிஷத்தை பெற. ஆனால் இதை தாண்டி உங்கள் அனைவருக்கும் துவாரகர் குலத்தில் ஒரு போட்டி காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியில் பரதன் தான் உன் பக்கம் இருக்கிறான், அபிமன்யு எதிர்பக்கம் இருக்கிறான். நீ அதை மறந்து விட்டாயா என்று கேட்டா. அப்போதுதான் சசிரேகாவுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதே புரிந்தது. மதிமங்கல காட்டில் காலடி எடுத்து வைத்ததில் இருந்து அவள் அனைத்தையும் மறந்து விட்டாள். அபிமன்யு வத்சலா அழைத்து வந்த போட்டியாளர். அபிமன்யு தோற்க வேண்டும் என்று சசிரேகா நினைத்தாள். முடிந்தால் அபிமன்யுவை கொன்றுவிட வேண்டும் என்று அவள் துடித்தாள். ஆனால் இப்போது அவன் மீது பரிவும் அக்கறையும் கொண்டவளாக அவள் மாறிவிட்டாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. சசிரேகா என்றால் எதற்கும் வணங்காத கர்வம் கொண்ட யானை என்று அனைவரும் கருதினர். ஆனால் அது இப்போது நன்றாகவே வணங்கிவிட்டது. இந்த உணர்வு அவளை பதட்டப்படுத்தியது. அதே நேரத்தில் இது அவளது வாழ்க்கையையே ஒரு முறை சிந்திக்க வைத்தது. ஒருவேளை நான் தேவையில்லாமல் கர்வமாய் நடந்து கொண்டேனோ? மதிமங்கல காட்டிற்குள் நுழைந்த பிறகு எனக்கு தோன்றிய மென்மை, அடுத்தவருக்கு உதவும் குணம் என எல்லாமே பிடித்திருக்கிறது. ஆனால் துவாரக குலத்தில் இருக்கும் போது நெருப்பை மிதித்ததைப் போல நான் பதட்டத்துடனே இருந்தேன். உண்மையில் நான் யார்? கர்வம் கொண்ட விஷக்கண்ணிகையா? பிரிவு கொண்ட அப்பாவி பெண்ணா என்று யோசித்தார். அந்த சமயத்தில் அதியரசன் மீண்டும் அவளை பார்த்து, சசிரேகா, இதை சொல்ல எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அபிமன்யுவை இழந்து விட்டோம். நாம் முட்டாள்தனமான காரியத்தை செய்து விட்டோம். இந்த ஏரியை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம். இது நாம் நினைத்ததை போன்ற ஏரி அல்ல. இதில் இருந்து வெளிவந்த மிருகத்தை பார். யாராலும் தொட முடியாத ஒன்றாக இருக்கிறது. அபிமன்யு மட்டுமல்ல, நானும் ரணதுருவரும் அந்த குளத்திற்குள் இருந்திருந்தால் கூட எங்களால் உயிர் பிழைத்திருக்க முடியாத. இங்கு பார், அபிமன்யுவுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அது மறுப்பதற்கு இல்லை. சுற்றிப்பார், பவித்ரோதயம், அமரோதயம், தேவோதயம் என பல வீரர்கள்
இந்த இடத்தில் கூடியிருந்தும் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை அவன்தான் இங்கு நாயகன் போல இருந்தான். அது எனக்குமே ஆச்சரியத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. ஆனால் அது அதிர்ஷ்டம் மட்டுமே. அவனது அதிர்ஷ்டத்திற்காக நாம் நம் உயிரை பணயம் வைக்க கூடாது என்றார். அதை கேட்ட சசிரேகா அவரை திரும்பி பார்த்து, மனிதர்கள் இவ்வளவு கேவலமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் அவனுக்காக துணை நிற்பேன், அவனுக்காக மரணம் வரை போராடுவேன் என்று கூறினீர்கள். இப்போது அவன் செத்திருப்பான், போகலாம் என்கிறீர்கள். இதில் எந்த அதிகரசர் உண்மையான அதிகரசர் என்று கேட்டார். அதை கேட்ட அதிகரசர் கோபம் கொண்டு, பெண்ணே, வார்த்தையில் நிதானம் தேவை. ஏதோ உங்களை எனக்கு சரிக்கு சமமாக நடத்தினால் என்னையே கேள்வி கேட்பாயா? ஆமாம், அவனுக்காக பழி வாங்குவேன் என்று சொன்னேன். இப்போதும் அதைத்தான் சொல்கிறேன். அவனுக்காக பழி வாங்குவேன். ஆனால் அதை பற்றி உன்னிடம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் என்னோடு வா என்றான். உடனே பரதன், அதியரசரே, இங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் என்றுதான் வந்திருக்கிறோம். நீங்கள் என்னவோ உங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து வந்ததைப் போல பேசுகிறீர்கள். முதலில் உங்கள் வார்த்தையில் நிதானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். ரணதுருவர் ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்கியிருந்தார். ஏரியில் இருந்து வெளியே பாய்ந்த அந்த மிருகம் அவரது மனதில் மரண பயத்தை விதைத்திருந்தது. அபிமன்யு மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீலயாளியின் சக்தியை பார்த்த பிறகு அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்ற கொடூர உண்மையை அவர் உணர்ந்திருந்தார். ஒரு சிறப்பு சக்தியிலிருந்து பிறக்கக்கூடிய தேவோதய நிலை பூதமானது ஒரு தெய்வீக மிருகமாவதற்கான விதியை பெற்றது. அப்படிப்பட்ட அரக்கனிடமிருந்து ஒரு கஜசூர வீரன் தப்பிப்பது என்பது சாத்தியமற்றது. அபிமன்யுவின் பாதுகாப்பை பற்றி பேசி சசிரேகாவும் அதிகரசனும் அடித்துக் கொள்வதை பார்த்த ரணதுருவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்கள் இப்படி நடந்து கொள்பவர்கள் அல்ல. ஆனால் திடீரென்று ஏன் இவர்கள் இப்படி ஒருவரையொருவர் திட்டிக் கொள்கிறார்கள் என்று அவருக்கு புரியவில்லை. அவர் அனைவரோடும் அபிமன்யுவுக்காக சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் இவர்கள் அடித்துக் கொள்வதை பார்த்தவுடன் அந்த எண்ணத்தை கைவிட்டார். அவர் உறுதியான குரலில், இங்குள்ள சூழ்நிலை சரியில்லை, அதனால் நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என்றார். பரதன், சுகந்தன், குணசேகரன், நீங்கள் மூவரும் இந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறுங்கள். நான், அதியரசன், வீரதாசன் மற்றும் சசிரேகா நால்வரும் அபிமன்யுவுக்காக இன்னும் சிறிது நேரம் இங்கேயே காத்திருப்போம். அவன் குளத்திலிருந்து வெளியே வந்தால் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் அவனை பத்திரமாக மீட்டெடுப்போம் என்றார். ஏற்கனவே அபிமன்யு மீது எரிச்சலில் இருந்த குணசேகரன், அபிமன்யு செத்தால் என்ன, பிழைத்தால் என்ன, அவனுக்கு நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்றவன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். பரதனும் சுகந்தனும் ஏற்கனவே அங்கிருந்து செல்ல விரும்பியதால் அவர்கள் ஆட்சேபிக்கவில்லை. அவர்களும் தலையசைத்து உடனடியாக புறப்பட்டனர். அவர்கள் செல்வதை சசிரேகா சற்றும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அவள் மனதில் பல்வேறு எண்ணங்களுடன் ஏரியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு எந்த அசைவும் தென்படவில்லை. வானத்தில் வெகு தொலைவில் இரண்டு பயங்கரமான சக்திகள் மீண்டும் மீண்டும் மோதிக்கொண்டிருந்தன. இரு தரப்பினரும் தோல்வியை ஏற்கவில்லை. அந்த வெடிக்கும் சத்தங்கள் பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்தன. ஆயினும் ரணதுருவரையும் அதியரசனையும் உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்னவென்றால், தப்பி ஓடிய இச்சாதாரி கூட்டத்தின் சக்தி வாய்ந்த பெரியவர்கள் தூரத்தில் மறைந்து நின்று கொண்டு சிறு வாய்ப்பிற்காக காத்திருந்தனர். அவர்கள் முகத்தில் பயத்தின் சுவடு இப்போது இல்லை. அதற்காக மாறாக ஒரு குரூர புன்னகை இருந்தது. அதியரசன் குழப்பத்தோடு, அவர்கள் ஏன் மறைந்திருக்கிறார்கள்? யாழியை தாக்க முடியாது என்றுதானே தப்பி ஓடினார்கள், பின்னர் ஏன் காத்திருக்கிறார்கள் என்று கேட்டார். ரணதுருவரும் தன் தாடியை சொரிந்தார். ஆமா, எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இச்சாதாரி கூட்டம் ஆரம்பத்தில் இருந்தே இந்த புதையல் மீது கண் வைத்திருந்தது. பின்னர் திடீரென்று யாழி வந்ததும் பின்வாங்கிவிட்டனர். இப்போது மீண்டும் காத்திருக்கின்றனர். அவர்களின் திட்டம்தான் என்ன என்று கேட்டார். அதே நேரத்தில் தப்பி ஓடிய வேதாள கூட்டத்திலும் பரபரப்பான விவாத சண்டை போய்க் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மலையுச்சியில் ஏரிக்கரையின் அருகே நின்று கொண்டிருந்த செழியன் கைகளால் காதுகளை பொத்திக் கொண்டு துடித்துக் கொண்டிருந்தான். அதைக் கண்ட சுமித்ரா பதட்டம் கொண்டார். பொக்கிஷ பூமி இப்போது குழப்ப பூமியாக மாறியிருந்தது. நீலயாழி வெளியே வந்ததில் இருந்து விவாதங்கள் அதிகமாக இருப்பதைப் போல தெரிந்தது. அனைவரும் தங்களுக்குள் அடித்துக் கொண்டனர். அப்போது நீலயாழி எழும்பிய ஒளி அந்த காட்டை நடுங்க வைத்தது. அதே சமயம் மலையுச்சியில் நின்றிருந்த செழியன் திடீரென காதை பிடித்துக் கொண்டு தள்ளாடினார். இந்த ஒளி! நன்றி.